மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா எங்க மம்மி டாடியோட வெட்டிங் டே தான். சொன்னால எங்க டாடி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டுருக்காரு, எங்க அக்காவும் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நானும் ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டிருக்கேன். எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட் டீம்ல வந்து ரெடி ஆயிருக்கும். நானும் எங்க மம்மி லைட்டா மேட்ச் ஆகும், எங்க அக்காவும் டாடியும் லைட்டா மேட்ச் ஆவாங்க. ஸோ அதை இந்த வீட்டில் பார்க்க போறோம். நம்ம இப்போ மத்தியானம் வந்து லஞ்ச் டின்னருக்கு வந்து லஞ்சுக்கு தான் போக போறோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. வாங்க எங்க போறோன்றத சொல்றேன். தென் வெட்டிங் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எங்கள் மம்மி டாடி வெட்டிங் டேக்கு வந்து சமர்ப்பணத்துக்கு வந்து ஃபுட் டொனேட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து போகல, பட் ஆனால் அவங்க வீடியோ எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இன்று திருமண நாள் கொண்டாடும் திரு ராமசுவாமி திருமதி மாரியம்மாள் தம்பதியர்களுக்கு எங்களின் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களின் திருமண நாளை முன்னிட்டு எங்கள் இல்ல குழந்தைகளுக்கு சிறப்பு உணவு வழங்கிய தாங்களும் தங்கள் குடும்பத்தார் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். சமர்ப்பணம் வந்து விநாயகபுரத்தில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டொனேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அக்காலாம் வந்து ட்ரீட் கொடுக்கறதுக்காக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் நம்ம ஃபேமிலி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். யார் ட்ரெஸ் அழகாக இருக்குது சொல்லுங்கள். இவங்க 2 பேருக்கு தான் புது ட்ரெஸ்ஸு, எங்கள் 2 பேருக்கும் பழைய ட்ரெஸ் தான். இவங்க 2 பேரும் தான் புது ஜோடி, அதனால புது ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. லக்கி போடலன்னா எனக்கு ஒயிட் கலர்ன்றதெல்லாம் மேட்ச் ஆயிடுவான். ஏதாவது கல்யாண நாளுக்கு ஏதாவது சொல்ற ஒரே வார்த்தை, மக்களுக்கு வந்து எப்படி 30 வருஷம் நான் வந்து எல்லாரும் நல்லறமாக அமைந்திட வேண்டும் என்றால் துணைவனுக்கு, அதாவது கணவனுக்கு மனைவி துணையாகவும் மனைவிக்கு கணவன் துணையாகவும் அன்பை பரிமாறிக்கொண்டு ஆசை வார்த்தைகளை பேசிக்கொண்டு உறவுகளுக்கு உண்மையாக நடந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே இல்லறம் சிறக்கும், இனிப்பா இனிக்கும். நாங்களாம் நல்லா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆனாலே லக்கி வந்து கண்டுபிடிச்சிருவோம் இவங்க எங்கேயோ நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசினோ. இது வந்து இட்டாலியன் நேம், குக்கிங் வந்து இட்டாலியன் வந்து சூசினோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்தாச்சு. இந்த கடையோட ஆம்பியன்ஸும் இங்கேருந்து பார்க்குற வியூவும் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் நகரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து டேக் அவேவும் இருக்குது, அங்கே மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. வியூ வந்து இங்கேருந்து மேலே வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே தெரியல, இருட்டாக இருக்குது. பட் மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ வந்து அழகாக தெரியுது. நம்மளும் அழகாக இருக்கும், ட்ரெஸ்ஸும் அழகாக பண்ணிட்டு வந்திருக்கும், வியூவும் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே வளைச்சி ஃபேமிலி எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே மெனு கார்டு ஓப்பன் பண்ணி என்ன சாப்பிட்றது அப்படின்னு ஓப்பன் பண்ணால் எங்கள் டாடி வந்து மட்டன் கேட்குறாரு, எங்கள் மம்மி வந்து வெஜிடேரியனா, நான் வந்து ஏதாவது சீ ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். எங்கள் அக்கா வந்து பிரியாணி தவிர எதுனாலும் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் பொட்லம் ரைஸ் வந்து ஃபேமஸாக, ஸோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பொட்லம் ரைஸும் அப்புறம் பன்னீர் பொட்லம் ரைஸும். இது எப்படின்னா வந்து இந்த கேரளாவில் பிரியாணி கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கீ ரைஸ் கூட வந்து மட்டன் கிரேவி கொடுப்பாங்க. அதை நம்ம பிசைஞ்சு வந்து சாப்பிடணும். வெஜ்ஜுலேயும் அதே மாதிரி தான் வந்து பன்னீரில் வந்து ஒரு மாதிரி கிரேவி பண்ணியிருந்தாங்க, நல்லா நான்வெஜ் கிரேவி மாதிரி தான் இருந்தால் ஆனால் பன்னீரில் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணி ரைஸில் சாப்பிடணும். கூட வந்து ஒரு சால்னாவும் அண்ட் தென் ஒரு தயிர் பச்சடியும் கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து வித்தியாசமாக ஒன்று ஆர்டர் பண்ணலாமேன்ட்டு எனக்கு எப்பயும் பிடிச்ச வந்து ப்ரான்ஸ் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் கீ ப்ரான்ஸு, செம்ம டேஸ்ட். அப்படியே நெய்யிலேயே வறுத்தெடுத்த ப்ரானு. கிளைமேட்டில் வர மழை வர மாதிரி இருக்கா, அந்த மழைக்கும் அந்த ப்ரான்ஸுக்கும் ஆஹா, எனக்கு சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த ஃபீலிங். செம்ம டேஸ்ட்டு. நான் இந்த பொட்லம் ரைஸ் சாப்பிடலாம், ஒன்லி அந்த கீ ரைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த ப்ரான்ஸ் வச்சு சாப்பிட்டேன். பீடா போட மாட்டார் எங்கள் டாடி, எனக்கு கொஞ்சம் கோலித்தோட டேஸ்ட் பண்ணலாம். ப்ளூ மொஜிட்டோலே வந்து கோலி சோடா வந்திருக்கு, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுன்னு எல்லோரும் வாங்கி குடித்தோம். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருந்தது. வெளியில் பார்த்தா சரியான மழை, அப்படியே வெளுத்து வாங்குச்சு. நாங்கள் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்லேருந்து கரெக்டாக மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியல. சரி நம்ம மழையிலே ஜாலியாக நனைஞ்சிட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு மழையிலே நனைஞ்சிட்டே வந்து வீட்டுக்கு போகணும். செம்ம ஜாலியாக இருந்தது. நானும் எங்கள் அக்கா ஒரு வண்டியில், எங்கள் மம்மி டாடி வந்து ஒரு வண்டியில், மழையிலே ஃபுல்லாக நனைஞ்சு தான் வீட்டுக்கு போனோம். ஸோ சூப்பராக வந்து எங்கள் மம்மி டாடியோட வெட்டிங் டே வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.